எல்லோருக்கும் வணக்கம். என் பெயர் என் குடும்பத்தின் அடையாளம். இது 8th ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்ம். ஓகேங்களா? நியூ அண்ட் ஓல்டு புக் ரெண்டுமே தான். இது நான் ஓல்டு புக்கு நான் இப்போ டிஸ்பிளே பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஓல்டு புக்கில் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்ம சிலபஸில் கவர் ஆகுது. ஓகேங்களா? நிறைய கொஷின்ஸ் வந்து இந்த செகண்ட் டேர்ம் வந்து எடுத்திருக்காங்க. அது என்னென்ன கொஷின்ஸ் அப்படின்றத நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு அஸ்லாம்பிகை அம்மையாரை பற்றி ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே டிஎன்பிசியில் கேட்ட கொஷின் தான். நான் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள், டிஎன்பிசி கொஷின் அப்படின்னு கொடுத்துருக்கேன் இல்லையா? இது எல்லாமே கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த விடுதலை தமிழ் பெண்களின் பங்கு அப்படின்றது வந்து வேலு நாச்சியார் வருவாங்க, அஞ்சலை அம்மாள் வருவாங்க, அம்புஜத் அம்மாள் வருவாங்க. ஓகேங்களா? காந்தியடிகள் வந்து அஞ்சலை அம்மாளுக்கும் அம்புஜத் அம்மாளுக்கும் ஒரு வேர்டு சொல்லியிருப்பாரு. அது என்ன வேர்டு அப்படின்றத நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அஞ்சலை அம்மாளை வந்து தென்னாட்டின் ஜான்சி ராணி அப்படின்ற காந்தியடிகள் அழைச்சிருப்பாரு. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த கொஷின் வந்து கிட்டத்தட்ட 4 to 5 டைம்ஸ் வந்து ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. தென்னாட்டின் ஜான்சி ராணி அப்படின்ட்டு காந்தியடிகள் அழைத்தவர் யார் அப்படின்னாக்கா அஞ்சலை அம்மாள். அதுக்கப்புறம் காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் அப்படின்ட்டு அழைக்கப்பட்டவங்க யார் அப்படின்னாக்கா அம்புஜத் அம்மாள். இந்த கொஷின்ஸ் வந்து 4 to 5 கொஷின்ஸ் வந்து 4 to 5 டைம்ஸ் வந்து இந்த கொஷினை ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் குரூப் 2 குரூப் 4 எழுதிருந்தீங்க அப்படின்னாக்கா தெரியும். நான் கண்ட பாரதம் அப்படிங்கிற நூலை எழுதினவங்க யார் அப்படின்ற மாதிரி கொஷின் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த கொஷின் வந்து இங்கேருந்து தான் எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் திருமந்திரம். ஓகேங்களா? திருமந்திரம் அப்படின்னாக்கா 10வது திருமுறை தான் இல்லையா? திருமூலர் எழுதுனது. இதில் வந்து இந்த உடம்பு அப்படின்ற வேர்டு வந்துட்டாலே திருமூலர் மட்டும்தான் எழுதியிருப்பாரு. அதை நீங்கள் ஷார்ட்கட்டாக கூட வச்சுக்கலாம். ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கு தெரியல அப்படின்னாக்கா உடம்புன்னு ஒரு வேர்டு இருந்தாலே திருமூலர் தான். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதுக்கு வந்து ஒரு பெயர் கொடுத்துருப்பாங்க இல்லையா? திருமந்திரத்திற்கு வந்து ஒரு பெயர் சொல்லுவாங்க. 3000 அப்படி, தமிழ் 3000 அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வீரமாமுனிவர் பற்றி இதில் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? நம்ம வீரமாமுனிவர் வந்து ஆல்ரெடி நிறைய படிச்சிருப்போம். ஜஸ்ட் இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு வேறு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படின்ட்டு ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. இந்த டாபிக் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நாடகக்கலை. தயவுசெய்து இந்த டாபிக் நீங்கள் பார்க்காம எக்ஸாமுக்கு போயிடாதீங்க. ரொம்ப முக்கியம். இந்த டாப்பிக்லேருந்து நிறைய கொஷின்ஸ் வந்து ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு லெசனாச்சும் நீங்கள் அட்லீஸ்ட் பார்த்துட்டு போங்க. இதுவும் அம்புஜத் அம்மாள், நெக்ஸ்ட் வந்து அஞ்சலை அம்மாள் சொல்லியிருந்தாலும் அதையாச்சும் நீங்கள் பார்த்துட்டு போங்க. வேறு எதுவும் பார்க்கல அப்படின்னாலும். இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா தமிழ் நாடகத்தின் தலைமை ஆசிரியர் யார், தமிழ் நாடகத்தின் தந்தை யார், தமிழ் நாடகத்தின் பேராசிரியர் யார் அப்படின்ற மாதிரியான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. 3 பேருக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றத நீங்கள் பார்த்துட்டு போங்க. அவங்க எழுதின நோட்களும் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? உங்களுக்கு தெரியல அப்படின்னாக்கா தயவுசெய்து இதில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அதையாச்சும் நீங்கள் வச்சு நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இதில் கம்பராமாயணம் கொடுத்துருக்காங்க. கம்பராமாயணம் வந்து நமக்கு நியூ புக்லேயே கவர் ஆகிடுது இல்லையா? ஸோ நியூ புக்கில் இருக்கக்கூடிய ஒரு பாடல் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் ஜஸ்ட் ஒன்ஸ் நீங்கள் திருப்பிக்கிட்டீங்க அப்படின்னாலே போதும். இந்த சரையாறு எங்கே பாயுது அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. அது மட்டும் இதில் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பாரதிதாசன் பற்றி கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், தென்னாட்டின் ஜான்சி ராணி அப்படின்ட்டு பாருங்கள் எத்தனை டைம் வந்து இந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2016, 2008 2 டைம் ரிப்பீட் ஆயிருக்கு. அம்புஜத் அம்மாள் பார்த்தோம் இல்லையா? ஸோ அம்புஜத் அம்மாள் அப்படின்னாக்கா தத்தெடுக்கப்பட்ட மகள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா எத்தனை டைம் உங்களுக்கு எத்தனை டைம் ரிப்பீட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நீங்கள் பாருங்கள். அம்புஜத் அம்மாள், அஞ்சலை அம்மாள். இந்த கொஷினையாச்சும் நீங்கள் பார்த்துட்டு போயிடுங்க தயவுசெய்து. இந்த கொஷின் வந்து கண்டிப்பாக அந்த டைம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் பாருங்கள், தமிழ் நாடக தந்தை அப்படின்ட்டு அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அது வந்து ரிப்பீட் பண்ணிகிட்டே இருப்பாங்க அந்த கொஷின். ஓகேங்களா? பம்மல் சம்பந்தனார் பற்றின ஒரு கொஷின் கண்டிப்பாக இருக்கும். அதனால் நீங்கள் பார்த்துட்டு போகிறது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் டம்பாச்சாரி விலாசம் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா? ஸோ இதுவும் வந்து எங்கே கவர் ஆகும் அப்படின்னாக்கா இப்போ நம்ம பார்த்த இல்லையா நாடகக்கலை, அதில் தான் வரும். இது எல்லாமே ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷனு. தயவுசெய்து அந்த நாடகக்கலை பற்றி நீங்கள் பார்த்துட்டு போகிறது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம தெரிஞ்சே ஒரு மார்க்கை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அதுக்காகவாச்சும் நீங்கள் நாடகக்கலை எடுத்து வச்சு பார்த்துருங்க. அதுக்கப்புறம் வசன நடை கைவந்த வல்லாளர் அப்படின்ட்டுன்னு பாராட்டப்பட்டவர் யார் அப்படின்ட்டுன்னு சொல்லுவாங்க. பாராட்டியவர் வந்து பரிதிமார் கலைஞர். பாராட்டப்பட்டவர் யார் அப்படின்னாக்கா ஆறுமுக நாவலர். நேற்று நம்ம பார்த்தோம் இல்லையா ஃபர்ஸ்ட் டேர்மில், அவங்க தான். இதுக்கப்புறம் பாருங்கள், இந்த சுவாமி இந்த கொஷின் அப்படியே பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த நாடகக்கலையில் இருக்கும். ஓகேங்களா? இதில் இருக்கக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே அந்த நாடகக்கலையிலேருந்து தான் எடுத்திருக்காங்க. அதனால தான் சொல்கிறேன், அந்த கொஷின்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸு. இந்த டாப்பிக்கை வந்து நீங்கள் பார்க்காம தயவுசெய்து எக்ஸாமுக்கு போயிடாதீங்க. இது 11th ஸ்டாண்டர்டில் 5th இயரில். ஓகேங்களா? நான் மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா? அது மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இதில் ஏற்றலாம் பழகலாம் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா? ஸோ அதை நீங்கள் பார்த்தாலும் சரி பார்க்கலனாலும் சரி. அதில் சீராபுராணம், அகநானூறு, ஆனந்தரங்க நாட்குறிப்பு அப்படின்னு இருக்கு இல்லையா? ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸு. இது வந்து ஒரு லாஸ்ட் ஓல்ட் இயர் கொஷின் பேப்பர்லேருந்து நான் எடுத்த கொஷின்ஸ். இது எல்லாமே இதனுடைய அட்டாச்மெண்ட் வந்து நான் கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னாக்கா டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 2 டேஸ்க்கு ஒன்ஸ் ஒரு டாபிக் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? மேக்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸு. நமக்கு டைம் இல்லை. நம்ம ஒரு 2-3 டைம்ஸ் வந்து ரிவிஷன் கொடுக்கணும் மேக்ஸுக்கு. அதுக்காக நீங்கள் உங்களால் ஒரு நாளில் பார்க்க முடியும் அப்படின்னாக்கா பாருங்கள். இல்லை 2 டேஸ் ஆகும் அப்படின்னாக்கா 2 டேஸும் பாருங்கள்.
ரொம்ப ஃபாஸ்ட்டாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா ரிவிஷன்ஸ் கொடுத்துக்கோங்க. நிறைய டாபிக்ஸ் நமக்கு பெண்டிங் இருக்குது. இன்றைக்கி பாலிட்டியில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நான் அந்த 4, 5, 6 இருக்கு இல்லையா, அந்த 3 டாபிக் தான் எடுத்திருக்கேன். இதை நான் ரிவிஷன்ஸ் தான் கொடுக்க போகிறேன். எதையும் நான் புதுசாக படிக்க போகிறது இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா சயின்ஸில் ஒரு டாபிக் நான் கவர் பண்ணியிருக்கேன். இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் வந்துடும். உடல் நலம் மற்றும் நோய்கள், இது இல்லாத கொஷின் கண்டிப்பாக சயின்ஸில் வராது. அதனால் இந்த 10th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய இந்த உடல் நலம் மற்றும் நோய்கள் இருக்கு இல்லையா, அட்லீஸ்ட் அதையாச்சும் நீங்கள் பார்த்துட்டு போயிடுங்க. லாஸ்ட்டு குரூப் 2 அண்ட் குரூப் 4ல் ரெண்டுத்துலேயுமே வந்து இங்கேருந்து ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. நேற்று தாவர ஹார்மோன்கள் பார்த்துருந்தோம் இல்லையா, அதில் ஒரு கொஷின், இதில் ஒரு கொஷின், 2 கொஷின் நமக்கு கன்ஃபார்மாக தெரியும். ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.